சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் செமி சர்க்கிள். ஸோ அந்த செமி சர்க்கிளில் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பயன் பண்ணணும், அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த செமி சர்க்கிளை பொறுத்தளவில் இதுக்கு உள்ளே இருக்கிற ஸ்ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்கலாக இருக்குது, அதாவது ஒய் ஆக்சிஸ்லேருந்து சமமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸில் சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது நமக்கு எக்ஸ் பார் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் பார் வந்து நமக்கு 0வாக இருக்குது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து இதில் மீட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி மீட் ஆகுதுனால 0 தான். ஸோ கன்சிடரிங் ஸ்ட்ரிப் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஏரியா பார்த்திங்கன்னா டிஎஸ் ஈக்குவல் டு ஒய் டாட் டிஎக்ஸ். ஸோ எப்போவுமே ரெக்டாங்குலர் பொறுத்தவரை ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா லென்த் இன்ட்டு பெர்த்து. ஸோ உங்கள் பெர்த்து வந்து டிஎக்ஸு, லென்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒய். ஸோ அதனால் ஒய் டாட் டிஎக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஆஃப் ஏரியா டிஏ இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ளே வந்து நமக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் ஏரியா வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஆஃப் ஏரியாவை பொறுத்தளவில் ஏரியா இன்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸு. இங்கே ஏரியா பார்த்தாச்சுன்னா டிஏ தான் ஏரியா. ஸோ டிஏ இன்ட்டு ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சுன்னா y/2. ஸோ y/2. ஸோ இது அப்படியே நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம்னா y/2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். y/2 டாட் டிஏ. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிஏ வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த டிஏயில் வந்து ஒய் டாட் டிஎக்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஒய் டாட் டிஎக்ஸ். சரி, ஓகே. இந்த ஒய்யும் பெருக்கி இன்ட்ரு பண்ணிக்கலாம். y²/2 டாட் டிஎக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் ஆஃப் ஏரியா கண்டுபிடிக்கிங்கன்னா நம்ம இன்டிகிரேஷன் பண்ணணும். ஸோ அதனால் இன்டிகிரேஷன் பண்ணலாம். இன்டிகிரேஷன் y²/2 டாட் டிஎக்ஸ். ஸோ இதில் இன்டிகிரேஷன் எப்படி பண்ணணும்னா நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து தான் நம்ம வந்து இன்டிகிரேஷன் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ் வர போகுது. ஸோ அதனால் நம்ம வந்து -r to r சொல்லி அந்த மாதிரி நம்ம இன்டிகிரேஷன் பண்ணலாம். ஸோ y²/2 dx. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த செமி சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா தெரிஞ்சது தான், x² + y² = r². ஸோ r² = x² + y². இப்போ நம்ம இதில் இருந்து y² கண்டுபிடிச்சாச்சுன்னா இங்கே கொண்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ y² = r² - x². ஸோ இங்கே அப்ளை பண்ணியாச்சுன்னா -r r² - x² by 2 dx. ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதிலேருந்து 2வை வந்து வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தாச்சுன்னா 1/2 இன்டெக்ரல் -r to r r² - x² dx. ஸோ இதை அப்படி இன்டிகிரேஷன் பண்ணும்போது 1/2 நமக்கு r² இன்டிகிரேஷன் பண்ணும்போது r² × x கிடைக்கும். அதாவது இன்டிகிரேஷன் ஃபார்முலா இன்டிகிரல் a dxனா = ax. ஸோ இங்கே அப்போ அதே தான் எடுத்துருக்குறோம். r²க்கு பதிலாக r² வந்து ஏன்னு வச்சாச்சுன்னா ஸோ ஏக்கு பதிலாக வந்து r² இதில் நோட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் எக்ஸ் வந்து அப்படி எடுத்துருக்குறோம். அதே போல் -x²னா அதுக்கு நம்ம இன்டிகிரேஷன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா x⁻n+1 / n+1. ஸோ இந்த ஈக்குவேஷன் பயன்படுத்தியாச்சுன்னா x⁻n வந்து 2. ஸோ 2 + 1 = 3
by n plus 1 2 plus 1 3. So minus r to r. ஸோ அடுத்தால் நமக்கு 1/2 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வேல்யூ வந்து நம்ம ஆர் வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சுன்னா ஆர் ஸ்கோட் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஆர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆர் ஸ்கோட் டாட் ஆர் மைனஸ் ஆர் க்யூப் பை 3. கீழே மைனஸ் ஆர் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். மைனஸ் அதேபோல் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து மைனஸ் ஆர் வந்து ஆட் பண்ணணும். ஆர் க்யூப் மைனஸ் ஆர் மைனஸ் ஆர் க்யூப் பை 3. ஓகே, 1/2 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆரும் ஆர் ஸ்கோடும் ஆர் க்யூப்பாக மாறுது. மைனஸ் ஆர் க்யூப் அப்படி எடுத்துக்கலாம். டிவைடட் பை 3 மைனஸ் அதேபோல் மைனஸ் ஆரும் மைனஸ் ஆர் க்யூப்பாக மாறுது. மைனஸ் ஆர் க்யூப் மைனஸ் அது அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் ஆர் க்யூப்பாக டிவைடட் பை 3. ஓகே, ஸோ 1/2 அப்படி எடுத்துக்கலாம். இதை டிஃபைன் பண்ணியாச்சுன்னா நமக்கு 2 ஆர் க்யூப் டிவைடட் பை 3ன்னு கிடைக்குது. நம்ம 3 ஒன்றுக்கு பெருக்கும்போது 3 ஆர் க்யூப்பாக மாறுது. மைனஸ் ஆர் க்யூப் இருக்கிறதுனால அது 2 ஆர் க்யூப்பாக மாறுது. அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் 3 ஒன்றுக்கு பெருக்கியாச்சு. பெருக்கி வேல்யூ இன் பண்ணியாச்சுன்னா நமக்கு மைனஸ் 2 ஆர் க்யூப் டிவைடட் பை 3ன்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, ஸோ 1/2 அப்படி வச்சுக்கலாம். மைனஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ 2 ஆர் க்யூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் 2 ஆர் க்யூப் பை 3. 1/2 அப்படியே வச்சுக்கலாம் இன்று. ஸோ இதை டிஃபைன் பண்ணும்போது நமக்கு கீழே வந்து 3 அப்படி வச்சுக்கலாம். மேலே உள்ளதை ப்ளஸ் பண்ணிடலாம். ஸோ 4 ஆர் க்யூப் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூவாக பார்த்திங்கன்னா 2 ஆர் க்யூப் பை டிவைடட் பை 3. ரெண்டும் கேன்சல் ஆகும். 4 கேன்சல் ஆச்சுன்னா மேலே 2 இருக்கும், கீழே 3 அப்படி இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிப்போட இந்த ஸ்ட்ரிப்பை வச்சு தான் நம்ம இப்போ வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஹோல் ஏரியாவை வச்சு நம்ம பண்ணணும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஹோல் ஏரியாவை பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டோட்டல் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த ஹோல் ஏரியாவில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒய் பார்னு எடுத்துக்கலாம். ஸோ அது ஒய் பார்னு எடுத்தாச்சு. இப்போ வந்து செமி சர்க்கிளோட ஏரியா நமக்கு வந்து நார்மல் ஏரியாவோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஸோ நமக்கு மூமெண்ட் ஆஃப் ஏரியா ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏரியா இன்று சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே சென்டர் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒய் பார், அதாவது ஹோல் ஏரியாவுக்கு, இன்ட்டு ஏரியா பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 2 வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேட் 2 பார்த்திங்கன்னா ஒய் பார் இன்ட்டு பை ஆர் க்யூப் டிவைடட் பை 2. ஈக்குவேட் 1 பார்த்திங்கன்னா 2 ஆர் க்யூப் டிவைடட் பை 3. ஸோ இதில் வந்து ஒய் பார் கண்டுபிடிக்கலாம். ஒய் பாரை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிடுச்சுன்னா நமக்கு 4 ஆர் பை 3 பைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது இந்த செமி சர்க்கிளில் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 0 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 4 ஆர் பை 3 பை.
ஓகே.